சேட்டன் வந்தல்லே சேட்டை செய்ய வந்தல்லே சேட்டை செய்ய வந்தல்லே. சேட்டா பாட்டெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஒரு மாதிரி இருக்கா? ஏய், இது எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் எனக்காகவே போட்ட பாட்டுறா. அப்படியா? சரி சரி, என்ன விஷயம்? என்ன பேட்டிங் பிடிக்கிறியா இல்லையா? அதெல்லாம் இருக்கட்டும். ஏண்டா 9 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே 7 பேரை பந்து போட வச்சிருக்க. அது எங்க டீமோட டாக்டிக்ஸ், அப்படிதான் இருப்போம். என்னடா டாக்டிக்ஸ்? எதுக்கு மீதி 4 பேர் விட்டு வச்சிருக்க? அந்த பக்கம் பாரு, KL ராகுல் நிக்கிறான் பாரு, அவனை போட சொல்ல வேண்டியதானே? KL ராகுல் வந்து விக்கெட் கீப்பருங்க, அவர் எப்படிங்க போடுவாரு? ஏண்டா ஓப்பனிங் ஆடினவனை 1 டவுன் இறக்கி விட்டு ஆட வைக்கிறீங்க, 2 டவுன் இறக்கி விட்டு ஆட வைக்கிறீங்க, மிடில் ஆர்டர்ல ஆட வைக்கிறீங்க, விக்கெட் கீப்பிங் பண்றவனை ஃபீல்டிங்ல நிக்க வைக்கிறீங்க, பவுலிங் போட வைக்க மாட்டீங்களா? ஓஹோ, அப்படி கனெக்ட் பண்ணி நீங்க எங்களை மடக்குறீங்களா? கொடுத்து பாடுற, அவனும் போடுவான்டா. என்ன சேட்டா, சேட்டை பண்ணி எங்களை காண்டாக்குறியா? இரு செத்த நீ. என்ன நோ பண்ணலாம் போடுறா? இப்ப அடுத்த பால் ஏரியாவா போறியா? ரிட்டர்ன் அவுட். ஓடு 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 ஓடு. மாமா உன் பொண்ண கூடே. ஏய் இங்க வாடா, முதல்ல அடிச்சு ரன்ன கூடுறா டீமுக்கு. அப்பா சூப்பர்ப்பா, சொன்ன மாதிரி அவர் இன்ஜுரி ஆக்கிட்ட. சொன்ன மாதிரியே உன் கேப்டன் நாங்க வெளியே அனுப்பணும்ல, அந்த மாதிரி இந்த டீமுக்கு நான் கேப்டன், உன் விக்கெட்டை எனக்கு கொடு. அப்படிங்கிறீங்க? ஆமா போடுங்க. போல்ட் ஆகணும்னா தெரியாத மாதிரி போ. ஏய், உன்னை பார்த்தாலே டவுட்டா இருக்குடா, சரியில்லடா. என்னைக்கு உன்கிட்ட இருந்து கேப்டன்சி எனக்கு வந்ததோ அப்ப எல்லாம் உன் நடத்த சரியே இல்ல. ஏங்க கூட பார்த்தேன், அவன் போய் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தா கையில கொடுத்துட்டு இருந்தேன். என்ன பண்ண நீங்க என்ன சந்தேகப்படுறத பார்த்தா நான் என்னமோ வேணும்னே அவர் இன்ஜுரி ஆக்கு, அப்பதான் கேப்டன்சி என்கிட்ட வரும் அப்படின்னு சொன்ன மாதிரியும், நான் சொன்ன மாதிரி இன்ஜுரி ஆக்கிட்டல, அதுக்காக பதில் விக்கெட் கூட அவர் கேட்ட மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க நடந்ததை பார்க்கும்போது கூட நான் ஏதோ பிளேயர்ஸ் பேசிக்கிறாங்கன்னு நினைச்சேன்டா. ஆனா இங்க வந்து கேவலமா ஒரு சமாளிக்கிற பத்தியா? இப்பதான்டா எனக்கு டவுட்டே வருது. நான் உங்க நல்லதுக்காக தாங்க சொன்னேன். இப்ப இந்த CSK டீமோட கேப்டன் யாரு? ருத்ராஜ். ஆமா, அவரை டீம்ல எடுக்கல. ஐயர் இருக்காரு, பஞ்சாப் டீமுக்கு கேப்டன், அவரை கான்ட்ராக்ட்ல இருந்து ஒதுக்கிட்டு டீம்ல எடுக்கல. மீன்ஸ் SRH க்கு கேப்டன், அவனையும் இந்தியன் டீம்ல எடுக்கல. ஆஸ்திரேலியா டீம்டா. ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. IPL கேப்டனா இருந்தாங்கன்னா அவங்க இந்தியன் டீம்ல எடுக்க மாட்டாங்க. அந்த நல்ல எண்ணத்துல நான் பண்றேன், என்ன போய் நீங்க தப்பா நிறுத்திட்டு இருக்கீங்க. அப்படி பண்ணியாடா ராஜா நீ? ஐயோ, என்ன கேப்டன்சி விட்டு தூக்கிட்டாங்க, ஏன் மறுபடியும் யார கேப்டனா போடுவாங்க? வேற யாரு? என்னதான்? அப்படியா? அப்ப ஒன்னையும் இந்தியன் டீம்ல இருந்து எடுக்க மாட்டாங்களே. ஐயோ ஆமா. அப்ப நீ கேப்டன்ஷிப்ல இருக்க கூடாது. ஆமா. விளையாடவும் கூடாது. ஆமா. அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? இந்த பேட்டை எடுத்து இப்படி வச்சு கையை கால உடச்சு